வணக்கம். நம்மில் பலரும் அரசியல ஒரு கலையா இல்ல விஞ்ஞானமான்னு யோசிப்போம். தேர்தல்ல ஜெயிக்கிறது ஒருவேளை ஒரு கலையா இருக்கலாம். ஆனா மக்களை சரியா வழிநடத்துறது, அவங்க வாழ்க்கைய மேம்படுத்துறது, அது ஒரு துல்லியமான விஞ்ஞானம். இன்னைக்கு அந்த விஞ்ஞானத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டேட்டாவை வச்சு எப்படி ஒரு நல்லாட்சிக்கு ப்ளூ பிரிண்ட் போடலான்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவருக்கு எப்படி தெரியும் தன் மக்களுக்கு உண்மையிலே என்ன வேணும்னு? பேப்பர்ல வர செய்திகளை வச்சா, இல்ல மேடையில கேட்கிற கைத்தட்டல்களை வச்சா? இது எல்லாம் தாண்டி மக்களின் உண்மையான மனநிலைய, அவங்களுடைய இதய துடிப்பை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இங்க தான் அரசியல்ங்கிற கலையிலிருந்து நாம ஒரு நோய் கண்டறியும் விஞ்ஞானத்துக்குள்ள நுழையிறோம். அதாவது டேட்டாவை தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் பயன்படுத்தாம ஒரு டாக்டர் மாதிரி மக்களின் பிரச்சனைகளை துல்லியமா கண்டறிஞ்சு அதுக்கு சரியான தீர்வு கொடுக்கிற ஒரு கருவியா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இதை ஒரு நிஜ உலக உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நாம தமிழ்நாட்டில் இருக்கிற துறையூர் சட்டமன்ற தொகுதியை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்க போறோம். ஒரு தொகுதியோட உடற்கூறியல, அதோட ஒவ்வொரு அங்கத்தையும் நம்ம ஆழமா ஆராய போறோம். நீங்க பாக்குற இந்த வரைபடம் தான் துறையூர் தொகுதி. இது ஒரு தனி தொகுதி, அதாவது பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி. இந்த அரசியல் அம்சம் இந்த தொகுதியோட சமூக அமைப்பையும் அரசியல் போக்கையும் தீர்மானிக்கிறதுலே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. துறையூர்ல 10ல் 8 பேர் கிராமத்துல தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட 80%. அப்போ அவங்களோட பொருளாதாரம் எதை நம்பி இருக்கும்? விவசாயம்தான். இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான சவால்களுக்கு ஆணிவேர். அவங்க வாழ்க்கை, வாழ்வாதாரம் எல்லாமே இந்த மண்ணையும் பெய்கிற மழையும் நம்பிதான் இருக்கு. 2021 தேர்தல்ல இங்க சுமார் 78% வாக்குப்பதிவாகியிருக்கு. இது ரொம்ப அதிகமான வாக்குப்பதிவு. இது என்ன சொல்லுது? இங்க இருக்கிற மக்கள் அரசியல் ரீதியா ரொம்ப விழிப்போட இருக்காங்கன்னு தெரியுது. அவங்க வெறும் வாக்காளர்கள் இல்ல, தங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தியா தங்களை பாக்குறாங்க. அந்த விழிப்போட பிரதிபலிப்பு தான் இந்த எண்கள். 2016ல வெறும் 7000 ஓட்டு வித்தியாசத்துல இருந்த வெற்றி 2021ல 22,000 உயர்ந்திருக்கு. ஆனா இந்த ஆதரவு ஒரு பெரிய பொறுப்பையும் கூடவே கொண்டு வருது. இந்த மக்கள் நம்பிக்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இது நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுத்திருக்கிற கண்ணியத்தோட அடையாளம். அவங்க குரலுக்கு மதிப்பு கொடுத்து உண்மையான தகவல்களோட அவங்க கிட்ட பேசுறதா நம்ம பொறுப்பு. இப்ப நாம இந்த பகுப்பாய்வோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அதாவது தொகுதியோட பிரச்சனைகளை கண்டறியறது, மக்களின் உண்மையான தேவைகளை ஒரு வரைபடமா மாத்த போறோம். அவங்களோட முக்கியமான கவலைகளை வெளிக்கொணர இந்த டேட்டா எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். இந்த வரைபடம் 3 முக்கியமான வளர்ச்சி இடைவெளிகளை பளிச்சுன்னு காட்டுது. முதல் இடத்துல இருக்கிறது குடிநீர் விநியோகம், 2வது உள்ளூர்ல வேலைவாய்ப்பு இல்லாதது, 3வது சரியான சாலை வசதிகள் இல்லாதது. இந்த 3மே மக்களின் அன்றாட வாழ்க்கைய நேரடியா பாதிக்கிற அடிப்படை பிரச்சனைகள். வெறும் புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி மக்களின் உண்மையான விரக்திகள் இருக்கு. அடிப்படை வசதிகள் செஞ்சு தரேன்னு கொடுத்த வாக்குறுதிகள் காத்துல போயிடுச்சு. குடிநீர் திட்டங்கள் பல வருஷமா முடங்கி கிடக்குது. ஆஸ்பத்திரியில டாக்டர், நர்ஸ் பற்றாக்குறை. படிச்ச இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலையே இல்ல. பள்ளிக்கூடங்கள்ல போதுமான வசதிகள் இல்ல. இதெல்லாம் வெறும் குறைகள் இல்ல, ஒவ்வொரு நாளும் மக்கள் அனுபவிக்கிற வழிகள். இங்கதான் வாக்காளர்களின் மனநிலையில ஒரு பெரிய மாற்றத்தை நாம கவனிக்கணும். இத நலத்திட்ட சோர்வு, அதாவது வெல்ஃபேர் ஃபெட்டிக்னு சொல்லலாம். இலவசங்களுக்கு பழகி போன மக்கள் இப்ப அதையும் தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நிலையான வேலை, நல்ல ஆஸ்பத்திரி, தங்கு தடையில்லாத குடிநீர் மாதிரி உறுதியான பலன்கள் தேவைப்படுது. சரி, பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சாச்சு. இனி தீர்வுக்கான நேரம். வெறும் பிரச்சனைகளை பத்தி பேசுறது அரசியல், அதுக்கு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குறது தான் ஆளுமை. வாங்க டேட்டாவோட அடிப்படையில உருவான ஒரு உறுதியான செயல் திட்டத்தை இப்போ பார்க்கலாம். இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற முக்கியமான திட்டங்களை பாருங்க. 108 கோடி ரூபாயில குடிநீர் குழாய் திட்டம். இது மூலமா 10,000 வீடுகளோட தண்ணீர் கஷ்டம் தீரும். 150 கோடியில 4 வழிச்சாலை. இது பயண நேரத்தை பாதியா குறைச்சி வியாபாரத்துக்கு புது வழிகளை திறக்கும். 200 கோடி ரூபாயில சிப்காட் தொழிற்பேட்டை. இது மூலமா உள்ளூர் இளைஞர்களுக்கு 2,000 புது வேலைகள் கிடைக்கும். ஒவ்வொரு முதலீடும் அது மக்களுக்கு கொடுக்க போற பலனோட தெளிவா இணைக்கப்பட்டிருக்கு. பெரிய திட்டங்கள் நடக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். ஆனா மக்களின் நம்பிக்கையை உடனடியா நாம சம்பாதிக்கணும். அதுக்கான ஒரு 30 நாள் உடனடி செயல் திட்டம் தான் இது. குடிநீர் திட்டம் எந்த அளவுல இருக்குன்னு மக்களுக்கு வெளிப்படையா சொல்றது. இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நலத்திட்ட முகாம்கள் நடத்துறது. ரோடு போடுற வேலை எப்ப தொடங்கும்னு அறிவிக்கிறது. தினமும் குறை கேட்கிற முகாம்களை நடத்துறது. அரசாங்கம் எங்களுக்காக வேலை செய்யுதுங்கிற நம்பிக்கையை உருவாக்கும். நாம பார்த்த இந்த துறையூர் ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனா இந்த டேட்டா அடிப்படையிலான அணுகுமுறை ஒரு பெரிய கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது. இதுதான் நல்லாட்சியோட எதிர்காலமா? இப்படி டேட்டாவை பயன்படுத்துறப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் தனிநபர் ரகசியம், பிரைவசி. இந்தியாவோட டிபிடிபி சட்டம் சொல்ற மாதிரி மக்களின் தகவல்களை அவங்க அனுமதியோட சரியான நோக்கத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். இது வெறும் சட்ட பாதுகாப்பு இல்ல, இது ஒரு விதமான மரியாதை.
இவ்ளோ நேரம் நாம விவாதிச்ச இந்த முழு செயல்முறைக்கும் ஒரு பேர் இருக்கு. அதுதான் ஆட்சிக்கான தரவு பொறியியல், அதாவது டேட்டா என்ஜினியரிங் ஃபார் கவர்னன்ஸ். இதோட நோக்கம் வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல. உண்மையான நோக்கம் மக்களுக்கு ஒரு திறமையான பதிலளிக்கக்கூடிய சேவையை கொடுக்கறது, அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது. இது அரசியலோட நோக்கத்தையே மாற்றி எழுதுது. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். இந்த டேட்டா அடிப்படையிலான அணுகுமுறை அரசாங்கத்தை மக்களின் தேவைகளுக்கு உண்மையிலே பதிலளிக்கக்கூடியதா மாத்துதா, இல்ல எல்லாத்தையும் வெறும் கணக்குகளா மாத்திடுதா? இதை பத்தி நாம எல்லாரும் ஆழமா சிந்திக்கணும். நீங்களும் உங்க தொகுதியை மேம்படுத்தி ஒரு மக்கள் மைய தலைவரா மாறணும்னு ஆசைப்பட்டா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலிலோ அல்லது 0.042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.